என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ஷெல் மேலே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடணும். அது நல்லா தேய்ச்சிங்கன்னா நல்லா மழுமழுன்னு ஆகிடும். இப்போ கீழே இருக்கிற செங்கல் அதை எடுத்தே நாங்கள் தேய்ச்சோம். மேலே நாரோடவே இருக்கும்போது நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதை நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டிங்கன்னா இவ்வளோ அழகாயிடும். இது இன்னும் கூட நம்ம நல்லா அழகாக தேய்ச்சோன்னா இது இன்னும் நல்லா ஷைனிங்காக பளபளன்னு சூப்பராக இருக்கும். நான் அதுவே போதும்னு சொல்லிவிட்டு அந்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஷெல் ஃபுல்லாக இந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெட் அடித்தோன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெட் எடுத்துக்கிட்டேன். டாப் நம்ம எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கர்ட்டு ரெட் கலரில் கொடுக்கலான்ட்டு ரெட் கலர்லேயே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா இது காஞ்சிரும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கும் ஒரு ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கும் ஏதாவது ஒரு டீச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டைம் கிடச்சா நீங்களும் பசங்களோடு சேர்ந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யுங்க. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த ஷெல் மேலே இந்த ஃபெவிக்விக்கை பேஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் ஒட்டுவோம்ல ஜரிகை, அந்த ஜரிகையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் இது பிடிச்சிக்கும். இல்லாட்டி சரியாக ஒட்டாது. நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இது செட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் டாப் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டாப் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம இந்த ஹேர் ட்ரை க்ளே இருக்குல்ல, அந்த க்ளேவை எடுத்து ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணிட்டோன்னா அது டாப் மாதிரி அழகாகிடும். அதுலேயே நம்ம கைக்கு சும்மா கொஞ்சம் கொஞ்சம் க்ளே எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணால் அது கை ஆகிடும் அழகாக. ஸோ 2 சைடும் செட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் கலரில் இருக்கிற க்ளே எடுத்து நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி எனக்கு கை சரியாக வரலை, செய்யவும் வரல. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் கை கொஞ்சம் அழகாக செய்யலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு இவ்வளோ தான் வந்தது. எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இதையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் ஃபினிஷிங் பார்க்கும்போது இது அவ்வளோ பெரிய மேட்டராக தெரியல. ஸ்டார்டிங்கில் கை சரியாக வரலையேன்ட்டு திங்க் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் ஓகே, இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணவுடனே கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், என் பசங்க நிறைய டாய்ஸ் இருக்குது. அந்த டாய்ஸில் கை தனியாக, கால் தனியாக, எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். அதில் ஒரு தலையை எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த டாலுக்கு செட் பண்ணுறதுக்கு. சேம் பிளாக் கலர்க்லேயே எடுத்து ஹேர் மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு நம்மக்கிட்ட சிசரோ என்ன ஐட்டம் இருக்கோ ஏதோ பென்னோ எடுத்து அதை ஷேப் பண்ணி விட்டுட்டா ஹேர் மாதிரி அது அழகாக செட் ஆகிடும். அது பார்த்திங்களா, ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னலாக நல்லா இருக்குல்ல. அப்புறம் எனக்கு இந்த ஸ்கர்ட் கீழே ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஸோ ஸ்கர்ட்டு கீழே பார்ட்ரு கொடுத்துடலாம், அப்போ கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகும்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ளவுஸ்க்கெல்லாம் வச்சு இந்த பார்ட்ரு எடுத்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இது செட் பண்ணி முடித்த உடனே தான் இது ஸ்கர்ட் மாதிரியே அழகாக தெரிஞ்சது. நீங்களே பாருங்கள், இதை செட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபினிஷ் பண்ண ஒரு ஃபீலிங்கே வந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கோல்ட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக சென்டராக ஒரு டிசைன் மாதிரி போட்டேன். அப்புறம் எல்லோ கலரில் நான் கோல்ட் கலர் பெயிண்ட் கொடுத்தா சரியாக தெரியல. பட் தூரம் வச்சா அது கொஞ்சம் கிளிட்டரியாக நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பொம்மையோட தலையை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு டூத் பிக் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிக்கை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணாலே அது தலையாடுற மாதிரி அழகாக வந்துடுச்சு. இதுக்கு நெத்தி சுட்டி நான் இந்த பெயிண்ட்லேயே கோல்டு கலர் பெயிண்ட்லேயே எடுத்து பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாக பண்ணவுடனே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த பெயிண்ட் பண்ணவுடனே தான் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த நெத்தி சுட்டி அப்புறம் பின்னாடி இந்த ஜடபில்லை இந்த மாதிரிலாம் வச்சோடனே அது இன்னும் கொஞ்சம் அழகாகிடுச்சு அந்த பொம்மை பார்க்குறதுக்கே. என்னோடய பாப்பா எப்போ ரெடி ஆகும்னு கேட்டிருந்தா, நான் இருடி முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டிக்கர் போட்டு இருக்கும் இல்லையா, ஸ்டோனில் ஸ்டிக்கர் போட்டு அதை எடுத்து நெத்தி சுட்டி மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இயரிங்ஸ்க்கு 2 ஸ்டோன் வச்சுட்டேன். ஸோ இது வீடியோவுக்கு தெரியல, ஆனால் நேரில் கம்மல் போட்ட மாதிரியே அழகாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், இதுதான் நான் செஞ்ச பொம்மை. இந்த பொம்மை எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள். இதுதான் எனக்கு வந்தது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த பொம்மையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். என் பாப்பாவுக்கு இந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்தது. கொடுத்த உடனே அவள் விளையாட ஆரம்பிச்சிட்டா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பொம்மை கொஞ்சோண்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவகிட்டே கொடுத்துட்டேன் விளையாடுறதுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.